நான் வந்து இந்த வாட்டி உங்களை நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுகிறது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது எப்படி இருக்குன்னா, மண்டையை கழுவாத மாதிரி நீங்கள் கழுவுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நிறைய விஷயம் வந்து நம்புகிறாங்க இங்கே இருக்கிறவங்கலாம். பட் உங்களுக்குன்னு தோன்ற எல்லா விஷயமே இங்கே கரெக்ட் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க, நீங்கள் பேசுகிறது வந்து ஃபுல்லாகவே கரெக்டு. மற்றவங்க வந்து அதில் வந்து அவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாலுமே நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நிற்கிறீங்க. அது நான் ஒரு சில இடத்துல அதுவும் தப்பு அப்படின்னு உணர்றேன். நிறைய பேர் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாத மாதிரி ஒன்று பண்ணுறீங்க. ஆனால் அதுதான் அங்கே நடக்குது. ஸோ அது நான் பார்க்கக்கூடிய உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட நான் அதை பார்க்குறேன். அதனால நான் உங்களை நாமினேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் பவித்ராவை நாமினேட் பண்ணுறேன். பவித்ரா வந்து நான் எதுக்கு நாமினேட் பண்ணுறேன்னா, உனக்குன்னு ஒரு சட்டிலான ஒரு ஆட்டிடியூட் வச்சுருக்கேன். இன்னொரு ஆட்டிடியூட் நான் பார்க்குறேன், அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணுறது கூட உனக்கு வந்து அந்த மனஸ்தாபம் வரமாட்டேங்குது அப்படின்றது எனக்கு தோணுது. அண்ட் நிறைய விஷயங்களில் வந்து உனக்கு ஏதோ நீ சொல்ல வர, ஆனால் இப்போ நான் என்கிட்டயோ ஒரு பிரச்சனையோ இல்லை நிறைய பேர்கிட்ட ஒரு பிரச்சனையோ நீ அதை பார்க்குற, ஆனால் அது டைரெக்டாகவும் நீ சொல்ல மாட்டுற. ஒரு புலம்புற மாதிரி இருக்குது. நீ அதை டைரெக்டாக சொன்னால் எனக்கு என்னமோ அது கரெக்டாக இருக்குமோன்னு தோணுது. அண்ட் உன்னோட ஆட்டிடியூட் வந்து நான் நேற்று ஒரு ஆட்டிடியூட் பார்த்தேன், அதுதான் பவித்ராவோன்னு எனக்கு தோணுது.